அன்பு நெஞ்சங்களே, அன்பான வணக்கம். குறுக்கு சிறுத்தவளேன்னு ஒரு தடவை பேசினேன். பெண்களுடைய இடையை பற்றிய இலக்கியம் சொல்லுகிற செய்தியை சொல்லி, சீதையினுடைய இடையை பற்றி சொல்லி, அது பரம்பொருளுக்கு நிகர்னு கம்பன் சொல்வதை பற்றியெல்லாம் கூட உங்களுக்கு சொன்னேன். இந்த குறுக்கு சிறுத்தவளேக்கு பேசிக்கிட்டே வரும்போது சொன்னேன், அப்போ ஆண்களை இஞ்சி இடுப்பழகான்னு ஒரு பாட்டு இருக்கு, இந்த இஞ்சி இடுப்பழகாவை பற்றி யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன். நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த ஆளுக்கு வயசாக புத்தி கட்டு போச்சு போல் இருக்குது, சினிமா பாட்டாக ஏதோ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது உடல் நலம் சார்ந்த செய்திகள் நம்முடைய இலக்கியங்களிலும் பேசப்பட்ட செய்திகள், பின்னால் அது திரை இலக்கியங்களில் எடுத்து கையாளப்பட்ட கொஞ்சம் கிராமிய பாடல்களாக வெளிப்பட்ட அழகு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டு நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. என்ன, இஞ்சி இடுப்பழகா அப்படின்னு சொல்லி, அந்த இடுப்பு இஞ்சி மாதிரி, இஞ்சி கிழங்கு மாதிரி அப்படி கடைசலாக அந்த இடுப்பு அவ்வளோ என்ன சார் கிழங்கு மாதிரி தழுப்புலன்னு இல்லாமல் கிழங்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த காதல் வெளிப்படும்படியாக சொல்கிற வார்த்தை இஞ்சி இடுப்பழகா அப்படிங்கிறதுக்கு. எத்தனை இன்ச்சு இடுப்பழகா, எத்தனை இன்ச்சு, அது அதுக்கப்புறம் உடல் கூறு பற்றி சொல்லுகிற போது மார்பு நல்ல விரிந்து தோல் விரிந்து பிறகு இப்படி வி ஷேப்பில் வரணும், இந்த இடுப்பு ஒடுங்கி இருக்கணும் அப்படின்னு. மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு வருது, ஓநாய் போன்ற வயிறுடைய பீமன் அப்படின்னு பீமனை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. ஆள் குண்டாக இருக்கிறாருங்கிறதுக்காக வயிறு ஒன்றும் பெருசு இல்லை, ஓநாய்க்கு வயிறு அப்படி ஒட்டியிருக்கும், ஓநாய் போன்ற வயிறு உடைய பீமன் அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு வருது. அதை அப்படி தனியாக வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி இடுப்பழகான்னு சொன்னால் பெண்களுடைய எடையை இலக்கியங்கள் வர்ணித்திருக்கிற அளவுக்கு ஆண்களுடைய இடுப்பு பகுதியை, வயிற்று பகுதியை வர்ணித்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ கிடையாது. ஏன்னா ஆணினுடைய தோளையும் அவனுடைய மார்பையும் தான் நம்முடைய இலக்கியங்கள் ரொம்ப வியந்து பேசியிருக்கின்றன. அப்போ இந்த இஞ்சி இடுப்பு அப்படிங்கிறதுனுடைய அந்த நோக்கம் என்ன, கிழங்கு மாதிரி, அதாவது வழவழன்னு அப்படி கடைஞ்ச ஒரு சிற்பம் மாதிரி அந்த இடுப்பு இருக்குது அப்படிங்கிற தன்மை. ஒரு ஆண் உடற்பயிற்சி மூலமாக தன்னுடைய நடை உடை பாவனை மூலமாக அந்த தோற்றத்தை வைத்திருக்க வேணும். கடைசல் சிற்பம் மாதிரி, கிரேக்க சிற்பம் கடைசல் சிற்பம் மாதிரி வைத்திருக்க வேணும் அப்படிங்கிற கருத்தை தான் அந்த வரி நமக்கு புலப்படுத்துகிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரணத்தினால நமக்கு உடல் பருத்துக்கிட்டே போகும்போது நம்ம அதை கவனிக்காமல் விட்டுடுறோம். அதெல்லாம் எங்களுடைய தவறுகள்னு தான் நான் எடுத்துக்கொள்ள வேணும். ஆனால் அந்த ஒல்லியாக இருக்கிறது இடுப்பு அந்த ஒரு வி ஷேப்பில் நிற்கிறதுக்கு பாருங்கள், அது என்றைக்கு இருந்தாலும் சிற்பங்களில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழகு. இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். வயிறு முன்னுக்கு வர வர என்னாகும், நம்மளுடைய தோற்றம் சிரமமாக மாறும். பார்ப்பதற்குரிய அந்த என்ன சொல்கிறது, ஈர்ப்பு குறைந்து கொண்டே வரும். இது உலக வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ரொம்ப வேடிக்கையாக ஒரு 2 வரி எழுதியிருந்தான் ஒருத்தன். 40 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்த பிறகு திரும்பி பார்க்கிறேன், 40 ஆண்டு வாழ்ந்த பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன், முன்னுக்கு வந்திருப்பது வயிறு மட்டுமேன்னா. முன்னுக்கு வந்திருப்பது வயிறு மட்டுமே. என்ன வாழ்க்கை! சுவாமி விவேகானந்தரே அமெரிக்கா போயிருக்கும்போது தன்னை பற்றிய குறிப்பை எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த புத்தகம் விவேகானந்தரை பற்றி, விவேகானந்தர்னு புஸ்தகமாகவே ராமகிருஷ்ண மடத்து வெளியீட்டில் இருக்குது. தனக்கு வயிறு வந்துடுச்சு, தொப்பை வந்துடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். இது என்னுடைய கண்ட்ரோலில் இப்போ இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் ஏதாவது செய்யணும், இப்படி கூடுதலாக இருக்குது இந்த வயிறு அப்படின்னு. ஏன்னா ஆண்மைதான் இந்த உலகத்தையே என்று நான் அறிந்து கொண்டேன்னு பேசின விவேகானந்தர் தோற்றத்தை பற்றிய கவலை அவர் சொல்கிறார். இதுக்கான இலக்கியங்கள் என்ன சொல்கிறாங்க, தோளையும் எப்படி பாருங்களேன், ராமனை பற்றி சொல்லும்போது தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்குரின் நாள் பல கழியுமால். இந்த தோல்லேருந்து ஆரம்பித்து இந்த தோல் வரைக்கும் பார்க்குறதா இருந்தால் நிறைய நாளே செலவாகும். தோல் அப்படிங்கிறத பற்றிய வியப்பு பாராட்டு ஏன், நல்ல கடைஞ்செடுத்த கருங்கல்லில் கடைஞ்செடுத்த சிற்பங்களில் அந்த ஆண்களுடைய மார்பு தோல் இதெல்லாம் சிற்பங்களில் செதுக்கியிருப்பாங்க. ஒரு சின்ன விண்ணப்பம், கோயிலுக்குள்ளே போகும்போது கிருஷ்ணாபுரம் சிற்பம், மதுரை கோயில் சிற்பம், இதிலெல்லாம் அந்த சிற்பங்களை நின்று நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும்.
உள்ளே போய் தெய்வத்தை கும்பிடுவது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், வணங்கணும், வழிபாடு பண்ணணும், ஆத்மா அதில் போய் சேரணும், கரெக்ட். கலை நுட்பம் அப்படின்னு சிலை நுட்பமாக வடிச்சிருப்பாங்க. யாராவது திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா அந்த கிருஷ்ணாபுரம் சிற்பங்களை கொஞ்சம் ஒத்து பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு சில தூணில் சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்கள்லாம் நீங்கள் பார்த்தா வியந்து போயிடுவோம். சில அந்த உடல் வந்து அப்படியே கடைஞ்செடுத்த தேக்கு மாதிரி. சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் கிடைக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்பினா நம்புங்க, சங்க இலக்கியத்தில் ஔவையார் அதிகமான பற்றி பாடுறாங்க. நீங்கள் ஔவையார்னு உடனே வயசானவங்கன்னு நினச்சிடக்கூடாது. சங்க இலக்கியத்தில் இருந்த ஔவையார் வந்து விரலி, நல்லா பாடக்கூடியவங்க, அவங்க இளமையான வயதில் இருந்தவங்க. அங்கே அவ்வங்கிறது மரியாதை சொல், மரியாதைக்குரியவர் என்ற அர்த்தத்தில் வந்தது. இது நடுவில் இன்னொன்று சொல்லிடுறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பொயட்ரி எழுதுகிற பெண் வந்து தமிழில் இருந்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கவிதை. அது மட்டும் இல்லை, அரண்மனையில் போய் அரசரோட ஃப்ரீயாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆண் பெண் நட்பை தப்பாக நினைக்காத ஒரு சமூக பார்வை, இதெல்லாம் பிரமிக்க வேண்டிய விஷயம். ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதியமானுடைய நட்பு பாராட்டியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி அது எப்படி அதியமான வர்ணிக்கிறாங்க தெரியுங்களா? அவன் கடைஞ்செடுத்த சிற்பம் மாதிரி அவனுடைய உடல் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பாராட்டுறாங்க. அதுக்கு ஒரு ஓமை போட்டாங்க பாருங்கள். ஔவையார் என்ன போடுறாங்க? ஒரு சிற்பி, அவன் வந்து தேர் செய்கிற சிற்பி, மரத்தை கடைஞ்சு தேர் செய்கிற சிற்பி. அவன் வந்து ஒரு நாள்லேயே வந்து ஒரே நாள்லேயே வந்து ஒரு 8 தேர் செய்வான். ஒரு நாளில் கிடுக்கிட்டுன்னு ஆரம்பித்தா 8 தேர் செஞ்சு முடிச்சிடுவான். ஒரே நாளில் 8 தேர் கடைஞ்சி செய்யக்கூடிய ஆற்றலுடைய ஒரு சிற்பி. அந்த மாதிரி ஒரு சிற்பி உட்காந்து ஒரு மாதம் முழுக்க ஒரு தேர் இல்லை, ஒரு தேரோட சக்கரம் இல்லை, சக்கரத்தோட ஆரக்கால் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு ஒரு ஆரக்கால் இருக்கும்ல, அதை கடைஞ்சி செஞ்சா என்ன ஊமை பாருங்கள். ஒரு மாதத்தில் 8 தேர் செய்யக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு சிற்பி ஒரு மாதம் முழுக்க, ஒரு நாளில் மன்னிக்கணும், ஒரு நாள் முழுக்க 8 தேர் செஞ்சு முடிக்கக்கூடிய சிற்பி ஒரு மாதம் முழுக்க பாடுபட்டு ஒரு தேர் சக்கரத்தோட ஆரக்கால் மட்டும் செஞ்சால் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட கடைசல் வேலையாக இருக்கும்? அப்படி உடம்பு கடைசலாக செய்யப்பட்டு இருக்கிற தோற்றமுடையவன் அப்படின்னு அதியமானுடைய உடலை பற்றி பாடியிருக்கிற குறிப்பு இருக்குது, சங்க இலக்கியங்களில் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட உடல் நலம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும், உடல் பலம் அப்படி. அதனால் தோள், மார்பு அதுதான் சிறப்பாக பேசப்பட்டது. வயிறு பருத்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் இருந்திருக்கு இலக்கியங்களில். அதைத்தான் இந்த இஞ்சி இடுப்பழகாங்கிற வார்த்தை குறிப்பிடுது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணணும். தோளை பற்றி சொல்லும்போது கம்பராமாயணத்தில் ஒரு ரொம்ப 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 அருமையான ஒரு பாட்டு, தோள் கண்டார் தோளே கண்டார். ராமனுடைய தோழழகை பார்த்தவங்க தோளையே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாடுகிறார். இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரசிகமணி டிகேசியினுடைய மாணவர் நீதியரசர் மகராஜன் அவர்கள் ஒரு முறை ராமனுடைய தோழழகு பற்றி ஒரு பாடல், டிகேசி எப்படி ரசிப்பார்னு எங்களுக்கு ரசித்து காமிச்சு மேடையில் பேசுகிறார். நான் பண்ண பாக்கியமே என்னன்னு கேட்டால், பல பெரியவர்களுடைய பேச்சை இளம் வயதில் கேட்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ரசிகமணி டிகேசியினுடைய பெஸ்ட்டு மாணவர் ரசிகமணி நீதியரசர் மகராஜன். அவர் என்ன பண்ணுவார் இது பாருங்களேன், இந்த அங்கவஸ்திரத்தை இப்படி தான் போடுவார். நான் கூட முதல்ல இந்த அங்கவஸ்திரம் 2 பக்கமும் வர மாதிரி தான் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். மேடைக்கு வந்தார்னா மகாராஜன் இந்த அங்கவஸ்திரத்தை இப்படி பிடிச்சிக்குவார். இப்படி இந்த அங்கவஸ்திரத்தை இப்படி அசைச்சிக்கிட்டே தான் பேசுவார். அதோடைய பேச்சு பாணி அப்படியே அந்த ஒரு 2 பக்கமும் அந்த அங்கவஸ்திரத்தை இழுத்து அதை அசைத்து கொண்டே அப்படியே பேசுவார் ஜஸ்டிஸ் மகாராஜன். அதில் என்னென்னா, ராமன் நடந்து வர்றான், அவனை சீத்தை பார்த்துட்டான், அம்பரா துணி பின்னாடி மாட்டியிருக்கான், அந்த அம்பரா துணியில் அம்பு இருக்குது, அதோடு ராமன் நடந்து வந்தான். நான் அப்படின்னு சொன்னால் 2 பொருள் உண்டு. அம்பரா துணியில் வில்லில் இருக்கிற நான், அப்புறம் பெண்ணோட கண்களில் வருகிற நாணம், இது 2ஐயும் கம்பைன் பண்ணி அடிக்கிறார் பாருங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த பாட்டை மகராஜன் எப்படி சொல்லுவார்னு சொல்கிற பாருங்கள். நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியும், அந்த கம்பனுடைய கவிதை அழகு. நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியும் தூணுலாவு தோளும்
வாளி ஊடுலாவு தூணியும். அந்த அம்பரா தூணியில் அம்பு இருக்குது, வாளின்னா அம்புன்னு அர்த்தம். அது அம்பரா தூணின்னு பேர், அம்பரா தூணி பின்னாடி மாட்டியிருக்காது. இந்த பாட்டு என்ன அழகு பாருங்கள், ஒலி நெடில் குரில் நெடில் குறிலாக வரும். இந்த நெடில் ஒலி இப்படி மேலே போய் அப்படி குறில் அப்படி கீழே இறங்கி, நெடில் அப்படி மேலே போய் அப்படி கீழே இறங்கும்போது அந்த பாட்டினுடைய சந்தமே ரொம்ப அழகாக இருக்கும். நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியும், தூணுலாவு தோளும் வாளி ஊடுலாவு தூணியும், வானிலாவின் நூலுலாவும் மாலை மார்பும் மீளவும், ஒளி பொருந்திய நிலா மாதிரியான அந்த நூல், தோளில் போட்டிருக்கிற நூல் சத்திரன் இல்லையா, வாழ்நிலாவின் நூலுலாவும் மாலை மார்பு, மாலை வேற இருக்குது, மீளவும் காணலாகும் அகினாவி காணலாகும் மேகோலாம். இப்போ நான் இவ்வளோ வேகமாக வேற ஒரு சந்த குறிப்பில் படித்தேன். எப்படி நானுலாவு மேரு ஓடு நானுலாவு பாணியும், தூணுலாவு தோளும் வாளி ஊடுலாவு துணியும், வானிலாவின் நூலுலாவும் மாலை மார்பும் மீளவும் காணலாகும் ஆகினாவி காணலாகும் மேகோலாம் அப்படின்னு நான் படிச்சுட்டேன். ஆனால் ஜஸ்டிஸ் மகாராஜன் எப்படி படிப்பார், நனுலாவு மேருவோடு நனுலாவு பாணியும். அந்த உலாவுங்கிறதுல அந்த உலாவுதல் வர மாதிரியே அந்த பாடலை படிப்பார். அங்கெல்லாம் என்ன பேசப்பட்டிருக்கிறது, ராமனுடைய தோள் அழகு பேசப்பட்டிருக்கிறது. எனவே வயிறு ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஓநாய் வயிறுடைய பீமன்ற மகாபாரத குறிப்பு. இடுப்பு ஒடுங்கி மார்பு விரிவடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அது கடைசல் சிற்பம் மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த பழைய இலக்கியங்கள் எவ்வளவோ பேசுகிறது. துறவியாக இருந்த நம்முடைய விவேகானந்த சுவாமிகள் கூட வயிறு எனக்கு பெருசாக போச்சே இலக்கணமே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தோற்றப்பொலிவை தரக்கூடிய எல்லாத்தையும் அடக்கி சொல்கிற ஒரு சின்ன வரி, இஞ்சி இடுப்பழகம். எனக்கு பொழுது போல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது பழைய பாட்டெல்லாம் அப்படி கேட்கும்போது அந்த வரியோடு ஒட்டிய தமிழ் இலக்கியங்கள் என் மனசில் ஒரு முறை ஓடி அப்படி ஒரு சுற்றி அப்படி கீழே வந்து நிற்கிது. ஒரு வரியில் இவன் ரொம்ப அழகாக கிராமியமாக சொல்லியிருக்கான், அது கம்பராமாயணத்தில் வருது, அது மகாபாரத்தில் வருது, சங்க இலக்கியத்தில் வருது அப்படின்னு மைண்டு படித்ததெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி மலரும் நினைவுகள். அதை உங்களோட பங்கிட்டுக்கலாங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.